ஏய் நான் சொன்ன மாதிரி வைங்க நாடி, அப்பதான் எல்லாருக்கிட்டே பணம் கறக்க முடியும். சரிதான். சரி என்ன பண்ற? கால் வந்துச்சுல நோண்டி நான் நினைக்கிறேன். கால் உஞ்சி நோண்டின்னு நடிக்கிறியா? கொஞ்சம் கீழே போடுறா. கீழே கல்லு மண்ணு தாங்குதா? அட மூதேவியா, ஒஞ்ச கால ஒண்ணுக்கு பாடுறா, நல்ல கால ஒன்றா. உன்னை வச்சு என்ன போன போறதுன்னே தெரியல. ஒழுங்கா பண்றேன். சம்பளம் வாங்கி 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள காலி ஆயிடுச்சுன்றா. பணத்துல திருட்ட கம்முனு வா, செலவு வருதுல. ஏக்காக்கா கொஞ்சம் நில்லுக்கா, பாவம் அடிபட்டுச்சுக்கா. ஐயோ மூஞ்சி கை காலு இவ்வளவு அடிபட்டு இருக்குதாப்பா? ஆனாதான் நான் தான் ஆல்பர்ட் தேட்டர் கூட்டு வரட்டு கூட்டு வந்தேன். ஆல்பர்ட் தேட்டரா? என்ன சொல்ற? ஐயோ சார், நான் மாத்தி சொல்லிட்டேன். ஆபரேஷன் தேட்டர் கூட்டு வரட்டு கூட்டு வந்தேன். தம்பி உனக்கு எப்படி இது மாதிரி ஆச்சு? அது வந்து எலி கச்சிச்சுக்கா. என்னடா பேசுற? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கிற, எலி கச்சிச்சுன்றா. என்னப்பா எலி கச்சிச்சுன்றான்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அதுல புத்தி மாறிச்சு. இவர் மண்டியில் அடி. பாவமா இருக்கிய பார்த்தாலே. இப்ப என்ன பண்றது? உங்களால முடிஞ்சது குத்தீங்கன்னா நான் இவனை எப்படின்னா குணப்படுத்திடுவேன். தம்பி உங்க அப்பா அம்மாவும் என்ன பண்றாங்க? எங்க அப்பா திருடுறாரு, எங்க அம்மா வந்து எங்க அப்பா கொத்த சாகுறாங்க. இப்ப இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா? என்னடா ஏட கூடமா பேசி கட்டுக்கிற? அவங்க கேட்டுவாங்க, சம்மதமா அடிக்கிறா. ஐயா ஏப்பா உங்க அப்பா திருடனா? இதுல உங்க அம்மா வேற ஒத்தாசை பண்ணுதா? ஏக்கா அதான் சொல்றல, இவனுக்கு அடிபட்டுச்சுல, மூளை குழம்பிச்சுக்கா. எதனா இருந்தா கொடுக்க, ஹாஸ்பிட்டல் போய் பாப்பேன். எனக்கு நவும் சந்தேகமா இருக்குது தம்பி. இவன் நவும் உண்மைக்குமே பேசுறானோ தெரியல. ஆனா உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குதானா? என்னையா? என்ன எங்க பாத்துருக்கு போறா? இப்ப ஞாபகம் வந்துச்சு. போன துணிக்கல்ல ஒரு அக்காக்கு துணி எடுத்து குத்துந்தியே, அப்ப நானும் துணி எடுத்துதானா? நான் துணி எடுத்துனா? ஏய் என்ன முறைக்கிற? நானும் துணி எடுக்கல. நோ, அவ்வளவு பாசமா பேசியிருந்த அந்த அக்கா கிட்ட, இது சின்ன விடா இல்ல அது சின்ன விடா? டேய் என்னடா கோத்து விடுற? நான் யாருக்கு சிரிச்சு பேசியிருந்தேன்? நானா? எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா தான் நல்லா அக்கான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அக்கா வச்சுன்னுக்கிறியா நீ? நம்பதே காட்சில அவன் போய் சொல்றான். ஏக்கா அண்ணன் அப்புறமா பாத்துக்கா, தம்பிக்கு முடியலக்கா, எதனா பார்த்து இது பண்ணுக்கா. உன்னை பாத்துக்கிறேன். இந்தா தம்பி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நான் இது 2 ரூபாப்பா, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நீ 10 பைசா முடிஞ்சா இந்த 2 ரூபா வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டுமானுமா? பா ஏன்னா 2 ரூபாய் மூஞ்சில பிசில் அடிக்கிற? அப்படிதான் அடிப்பாங்க. வாப்பலாம். டேய் நல்லா நந்தவாடா. என்ன நல்லா நடந்து போறாங்க. ஹேய் உங்க வீட்டுக்கார 3 வச்சுக்கிறான், அத போய் பாக்குறாள் பாரு. என்கிட்ட பேச வந்துட்ட. 3 பேரை வச்சுட்டு இருக்கானா? டேய் இந்த ஒரு வீடு வந்து ஒழுங்கா நடி. 8 வீடு மலையை ஓட்டுப்பேன். ஒழுங்கா அந்த காலத்துக்குடா. அண்ணா அண்ணா யாருப்பா? என்ன பருமரிக்கிறான்ல? ஹலோ எதனா கேளு. அண்ணா ஏனாண்டா கொடுண்ணா. எதனா ஓணுமா? மூக்குப்படி ஓணுமா? நோ அதெல்லாம் இல்லண்ணா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை காலம் வஞ்சிச்சுண்ணா. ஓ அப்படியா? இங்க பார்த்தால ரெட் கலர் இருக்குதா? என்னடா மண்டைய காட்டுறான்? நானா செவேனுக்குதா? ஈரால குண்டு போட்டானா? அது என் தலைமால் பட்டுச்சு. அந்த புழுவாக புழுவுறான் ஐயக பையன். ஏன்னா அல ஒண்ணா இவனுக்கு அடிபட்டுச்சுண்ணா, ஏன்னா கொடுண்ணா. எந்த டைம்ல அடிபட்டுச்சு? நைட்டு 1 மணிக்கு தூங்கிடும் போது அப்படியே கால் மேலே வைப்பேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிறேன்டா. இப்ப நான் சொல்றதா? சரி விடு, அதுவும் பைத்தியம் மத்தாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா காலைல 7 மணிக்கு வாக்கி நடந்து போய்க்கிறான். அப்போ எருமாடி குறுக்க வந்து லாரி இஷ்டுக்குதுண்ணா. 7 மணிக்கு. சரி உன் பேர் என்ன? பேரு நேத்துக்காகறா. சரி அதெல்லாம் சொல்லி விடுறா. ஷர்மிளா. பொம்பளை பேர் நேத்துக்கு சொல்ற? இத்தனை ஏதாவது பேர் சொன்னா அதுக்கு பொம்பளை பேர் தான் காட்சிச்சா? சர்மிளா ரூட் ஊருதானா? என்னப்பா எனக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? சர்மிளாவா வேற என்ன பேரு? சாத்துக்கொடி. சாத்துக்கொடின்னா கன்னிராசி. சரிண்ணா, இப்ப கன்னி ராசிக்குண்ணா. கன்னிராசிக்கு நேரம் சரியில்லை, கம்முன்னு இருக்கணும். அது கொம்முன்னு இருக்குதுண்ணா. இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா எதனா காசு கொடுண்ணா. ஜெட் பேக்கெட் பாத்துக்கோ, காசு தான் எடுத்துக்கோ. கரும்பு பூச்சோம் அப்படியே தூக்கி நிக்கிறானே. டேய் என்னடா பாக்குற? இல்லப்பா ஜட்டில என்ன பாக்குறேன். ஜெட்டிக்குள்ள வாய ஒழிக்குது. கேக்குற மாதிரி கேள்வி. டே கரும்பு பூச்சுனா என்ன தெரியா? கையா இருக்குடா. எப்பா என்னப்பா அது லுங்கி தூக்கினுங்கிற? எப்ப அவங்க காசு கேட்டாங்க, எந்த எடுத்துக்கிட்டு லுங்கி தூக்கி காட்டினேன். நல்லா தூக்கி காட்டினேன். இறக்க ரொம்ப அசிங்க பூச்சவனா இருக்கிற. இல்லப்பா காசு இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனாலதான் ஜட்டியை செக் பண்ண சொன்னேன். நல்லா சொன்னேன். சரி யாருப்பா நீங்க? ஆனா இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால ஒஞ்சிச்சுனா, நீங்க எதனா ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவனா. ஐயோ எப்படிப்பா உடஞ்சுது?
கேக்குறாருல சொல்லண்டா. எலி கச்சிச்சுண்ணா. எட்டிட்டு போய் விடுவேன். இதெல்லாம் சொல்லுண்ணா. நாதாரி இவனை நம்பி போட்ட பிளான்ல வேஸ்டா போயிடுமே. அண்ணா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரி சரி சரி, எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போற இப்போ? ஏதாவது பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போலான்னு. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்னா நம்ம லோகேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போறியா? லோகேஷ் ஹாஸ்பிட்டலா? ஆமாண்ணா. அதுல காசு அதிகமா ஆகுமாப்பா? நான் பண்றதுண்ணா நண்பனா போயிட்டானே, செலவு பண்ணி தானே ஆகணும். சரிப்பா, நான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல 10,000 ரூபாய்ல செலவாகும், என்ன பண்ணுவ? அது 9,000 ரூபாய் வச்சுக்கிறேண்ணா. நீ 1000 ரூபாய் கொடுத்தா போதுண்ணா, நான் பாத்துப்பேண்ணா. 9,000 ரூபாய் வச்சுக்கிறியாப்பா? அப்ப நீ என்ன பண்ணு, அதுல ஒரு 7,000 ரூபாய் கொடு. 7,000 ரூபாவா? எதுக்கு? காரணம் சொல்றேன்ப்பா. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்றேன், அங்க போ, ஒத்த பைசா செலவு இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இங்க பாரு, எங்க அப்பா தலை நேத்து போதையில வரும்போது செடி நல்லான்ட்டு கடப்பரை வச்சு நோண்டேன். பார்த்தா எங்க அப்பா தலை. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தான் 3 ஊசி போட்டு வந்தேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? உனக்கு ஐடியா கொடுத்தல, அதனால நீ 7,000 ரூபாய் என்கிட்ட தள்ளு, 2,000 ரூபாய் நீ வச்சுக்க. இவனை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல தள்ளு, எங்க அப்பாவை கூட கூட்டின்னு போய் ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளு. அட நாசமா பண்ணுவீங்களே, நல்ல குடும்பம் இவன் குடும்பம். போடா போலாம். ஏப்பா காசுப்பா? அப்படியே மூஞ்சில குத்துனா மூஞ்சி சப்பையாயிடும். என்ன சொச்சோ இன்னொரு செடியை வைக்கணும், வா உள்ள. ஐயோ உஷாராயிட்டான் கிழவன். பாத்துக்கிறேன் உன்ன போதைய போட்டு வந்து. பானிபூரி வாங்கி தோன்றது கூட காசு இல்லையாடா, இப்ப என்னடா பண்றது? தெரியலையா? எப்பா என் நண்பனுக்கு அடிபட்டுச்சுப்பா, ஏன்னா காசு இருந்தா கொடுங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அலோபதி ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். ஓஹோ அப்படியா? என்னப்பா? ஏண்டா கையும் நல்லா இருக்குது, காலும் நல்லா இருக்குது, யாருகிட்ட போய் சொல்றீங்க? ஏங்க எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாத்துக்குமே உண்டா காரணம். என்னடா மூஞ்சி காட்டுறா, பலால்னு வைப்பேன். டேய் உனக்கு கண்ணு தெரியாது, காதம் கேட்காது. டேய் உனக்கு கை வஞ்சிச்சு, கால் வஞ்சிச்சு, தலையே வஞ்சிச்சு, புரியுதா? இப்ப என்னப்பா பண்ண போறா? நான் சொன்ன மாதிரி நீங்க நடிங்க, நான் காசு கலெக்ஷன் பண்றேன். நம்ம பாதி பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் கட்டுதான்பா, நான் நடிக்கிறேன். டேய் டான்ஸ் ஆடுறா. வாங்க அம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, பாவத்தை பாருங்க, பாவத்தை பாருங்க. திட்டாக்கு 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 தும் தும் தும். கண்ணும் போச்சு, காதும் போச்சு, திட்டாக்கு தும் தும் திட்டாக்கு தும் தும். காலும் போச்சு, கையும் போச்சு, தலையும் போச்சு, திட்டாக்கு தும் தும் திண்டாக்கு தும் தும். போடுங்க எப்பா, போடுங்க எப்பா, உங்களால முடிஞ்ச தெய்வம் கையில போடுங்க எப்பா. திட்டாக்கு தும் தும் திட்டாக்கு தும் 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 தும். பானிபூரிக்கு தான் இல்லைன்னு பார்த்தேன், பிரியாணிக்கே கச்சிச்சு. ஏப்பா உனக்கு கொஞ்ச நேரம் நடிக்கிறான், இன்னும் 2 ரவுண்டு கலெக்ஷன் பண்ணலாம்ல? அதுவும் கரெக்ட் தான். அப்படியே பின்னால திரும்புங்க. பின்னாலியா? திரும்பா. கண்ணும் போச்சு, காதும் போச்சு, திட்டாக்கு திட்டாக்கு திண்டு திண்டு. தலையும் போச்சு, காலும் போச்சு, கையும் போச்சு. இன்னும் சவுண்டே காணா. காணா. ஐயோ நம்மள ஏமாத்திட்டாங்கடா. ஐயோ எல்லாம் போச்சா? டேய் எங்கடா போனீங்க?